சோழிங்கநல்லூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நேற்று 2வது நாளாக பாமக மாவட்ட பொறுப்பாளர்களுடன் அதன் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை நடத்தினார். அப்பொழுது அவர்களிடையே பேசிய அன்புமணி, நமது கட்சியில் குறைவான எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் இருந்தாலும் உண்மையாக இருப்பவர்கள்தான் வேண்டும். பாமகவை தோற்றுவித்த ராமதாஸ் ஐயா நமது குலசாமி, குல தெய்வம். ராமதாஸின் வழிகாட்டுதலின்படி கொள்கைகளை கடைபிடித்து வெற்றி பெற வேண்டும். பாமகவை மேலும் வலுப்படுத்த கட்சியில் புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும். சிறு சிறு குழப்பங்கள் எல்லாம் வருகிறது, அது அனைத்தையும் நான் சரிப்படுத்தி விடுவேன். நிர்வாகிகள் யாரையும் மாற்ற தேவையில்லை. குழப்பங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். பாமக யாருடைய சொத்தும் இல்லை, தொண்டர்களின் கட்சிதான். தமிழகத்தை பலர் ஆண்டிருக்கலாம், இனி நமது காலம். நீங்கள் எனது உடன் பணியாளர்கள். நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும். உங்களை யாராலும் கட்சிக்குள்ளும் கட்சிக்கு வெளியேயும் ஒன்றும் செய்ய முடியாது. தமிழகத்தில் பாமகவிற்கு இருக்கும் தகுதி யாருக்கும் இல்லை. தமிழக மக்களின் உரிமை மீட்புக்காக ஒரு நடைபயணம் மேற்கொள்ள உள்ளேன். நான் தான் எல்லாம் செய்ய வேண்டும் என்று இல்லை. கட்சியின் வேலைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். வன்னியர் சங்க மாநாட்டிற்கு வந்த 1/3 பங்கு பேர் திடலுக்கு வர முடியவில்லை. வன்னியர் சங்க மாநாட்டில் அரசாங்கமே ஆடி போய் உள்ளது. இவர்கள் அவர்கள் என்று இல்லை, அனைவரும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம். பாமக ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற காடுவெட்டி குருவின் கனவை நிறைவேற்றுவோம். உங்கள் அண்ணனாக, தம்பியாக நான் உள்ளேன். தைரியமாக வேலை பாருங்கள். தற்போது கட்சியில் சுதந்திரமாக செயல்பட முடிகிறது. எனது சொந்தங்கள், நீங்கள் என்னை புரிந்து கொண்டீர்கள், அது போதும். என் மனதில் என்ன இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது என்று கூறி கண்கலங்கினார். கூடிய விரைவில் பாமக நிறுவனர் ராமதாஸை அன்புமணி சந்தித்து இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே பாமக அடிமட்ட தொண்டர்களின் கருத்தாக உள்ளது. சரி, நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.